இப்போ பத்திரிகையாளரா இருக்கிற ஆம்பருக்கு ரகசியமா ஆல்டோபியான்ற நாட்டினுடைய அடுத்த ராஜாவா யாரு சிம்மாசனத்துல அமர போறாங்கன்ற தகவலை தெரிஞ்சுட்டு வர சொல்றாங்க அவளுடைய அலுவலகத்துல. இன்டர்வியூ எடுக்க வந்த ஆம்பர் திருட்டுத்தனமா அரண்மனையிலேயே இளவரசிக்கு பாடம் கற்பிக்க வந்த ஆசிரியர்னு பொய் சொல்லி அங்கேயே தங்கிடுறா. இளவரசர் ரிச்சர்ட பத்தி ஆம்பர் கேள்விப்பட்ட விமர்சனங்களும் ரிச்சர்டுடைய குணமும் முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை ஆம்பர் கண்டுபிடிக்கிறா. அந்த ரகசியத்தை வெளியே சொன்னா ரிச்சர்டு ராஜாவாக முடியாது. அதே நேரத்துல ரிச்சர்டும் மனசொடைஞ்சு போயிடுவாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவ ரிப்போர்ட்டருன்ற உண்மை வெளியே வந்தா அவளை என்ன பண்ண போறாங்க? இந்த எல்லாத்தையும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் பிரின்ஸ் படத்துடைய மூவி ரீகேப் மூலியமா பார்க்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். ஜூனியர் எடிட்டரா பணிபுரிகிற ஆம்பர் மோர் அவளுடைய வேலையையும் தாண்டி அவளுடைய மேல் அதிகாரிகளுடைய வேலையையும் சேர்த்து பார்த்துக்கணுன்ற கட்டாய நிலை அவளுக்கு ஏற்படுது. எப்பயும் எடிட்டிங் வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஆம்பருக்கு திடீர்னு அவளுடைய சீனியர் ரைட்டர் மேக்ஸ் ஆம்பரை கூப்பிட்டு ஆல்டோவியான்ற நாட்டில் இருக்க ராயல் பேலஸ்ல கிங் ரிச்சர்ட் ஒன்னுக்கு பிறகு அவருடைய பதவி யாருக்கு வரப்போகுதுன்றத பத்தி பிரின்ஸ் ரிச்சர்டை இன்டர்வியூ எடுக்க போகணும்னு சொல்றாங்க. பிரின்ஸ் ரிச்சர்டை வச்சு ஒரு இன்டர்வியூ நடக்க போறதாவும் அதை கம்பெனி சார்பா அவங்களுடைய பத்திரிகைக்காக சுவாரஸ்யமா கதை எழுத அவளை இன்டர்வியூக்கு அனுப்ப முடிவு பண்றாங்க. போன வருஷம் கிங் ரிச்சர்ட் ஒன் இறந்துட்டதுனால அவருடைய பதவிக்கு ஏற்கனவே போட்டி ஜாஸ்தியா இருந்த நிலையில பிரின்ஸ் ரிச்சர்ட் பதவி ஏற்க மறுப்பு தெரிவிக்கிறதாவும் இந்த ஒரு பிரச்சனைய ஒரு பொருட்டாவே அவர் மதிக்காம பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கிறதாவும் ஆம்பருடைய சீனியர் எடிட்டர் மேக்ஸ் அவளுக்கு தகவல் சொல்றாங்க. மேக்ஸ் சொன்னதுக்காக மட்டும் இல்ல, அவளுக்கு ரிப்போர்ட்டரா அவங்க கொடுக்குற முதல் வேலை இதுதான். அதுவும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா அவ கெரியருக்கு மேலும் உயர அது ஒரு அடிக்கல்லா இருக்கும்னு நினைச்சா. பிரின்ஸ் ரிச்சர்டை இன்டர்வியூ எடுக்க பல ரிப்போர்ட்டர்ஸ் பல மீடியாவை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. அதுல ஆம்பரும் ஒருத்தி. இவங்க எல்லாரும் பிரின்ஸ் ரிச்சர்டுக்காக ரொம்ப நேரமா காத்திருக்க பிரின்ஸ் இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியாது, அவர் வேற ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு, அதனால நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு அரண்மனையில இருந்து செய்தி சொல்றாங்க. நியூஸ் எதுவுமே இல்லாம ஆம்பரை ஆபீஸ்ல அனுமதிக்க மாட்டாங்கன்னு திருட்டுத்தனமா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு முடிஞ்சா பிரின்ஸ் ரிச்சர்டை நேர்ல சந்திக்கலாம்னு முடிவு பண்றா. யாருக்கும் தெரியாம அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச ஆம்பரை இளவரசி எமிலிக்காக வரவழைக்கப்பட்ட ஆசிரியர் மார்த்தா ஆண்டர்சன்னு அரண்மனையில வேலை பார்த்த ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது தெரிஞ்சும் ஆம்பர் உண்மையை சொல்லாம அவளும் அதையே மெயின்டைன் பண்றா. வதந்திகளை பத்தி முற்றிலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக டியூட்டரா மார்த்தா ஆண்டர்சன்ற பெயர்ல உள்ள நுழைந்த ஆம்பர் குவீன் ஹெலனா, பிரின்ஸ் ரிச்சர்ட், பிரின்சஸ் எமிலிய சந்திக்கிறா. அப்புறம் தான் ஆல்டோபியா ஏர்போர்ட்ல அவ சண்டை போட்ட ஆள் தான் பிரின்ஸ் ரிச்சர்ட்னு தெரிஞ்சுக்கிறா. அவர் தாடியோடையும் மீசையோடையும் இருந்ததுனால அவ முதல் முறையா பார்த்தபோது அடையாளம் கண்டு கொள்ள முடியலன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. எமிலி ஊனமுற்ற பொண்ணு, அவளால நடக்கவே முடியாது. எமிலிக்கு முதல்ல ஆம்பரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எப்போ எமிலிய ஆம்பர் ஒரு சாதாரணமான பொண்ணா ட்ரீட் பண்ணாலோ அப்போவே எமிலியும் ஆம்பரும் ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க. ராயல் ஃபேமிலி அவங்களுக்கு நெருக்கமான பெரிய பெரிய ஆட்களை எல்லாரையும் விருந்துக்கு அழைத்திருக்க பட்சத்துல எமிலி ஆம்பரையும் பங்கேற்க சொல்லி விருந்துக்கு அழைக்கிறா. அங்க விருந்துக்கு வந்திருந்த சைமனை எமிலி ஆம்பருக்கு தெரியப்படுத்துறா. சைமன் அவளுடைய கசின் பிரதரனும் பிரின்ஸ் ரிச்சர்டு, அதாவது எமிலியுடைய அண்ணன், பதவியை ஏற்க விருப்பம் தெரிவிக்காதனால சைமன் சிம்மாசனத்துல அமர ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிறதா சொல்றா எமிலி. எமிலி பொண்ணுன்றதுனாலையும் அவங்க வழக்கப்படி சிம்மாசனத்துல அமர அவளால முடியாதுன்றதையும் குறிப்பிடுறா. ஆம்பர் கவனிச்சவரை ரிச்சர்டு ரொம்ப அன்பான நேர்மையான ஆளுன்னும் அரியணையில அமர ரிச்சர்டுக்கு ஏதோ தயக்கம் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டா. ரிச்சர்டால ஈர்க்கப்பட்டா. சென்ற வருஷம் கிங் ரிச்சர்ட் இறந்து போறதுக்கு முன்னாடி குவீன் ஹெலனாட்ட கிறிஸ்மஸ் கிஃப்டா கொடுக்கறதுக்காக ஏகான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை அன்பளிப்பா குவீனுக்கு கொடுக்க எண்ணிட்டு இருந்ததா குவீன் ஹெலனா சொல்றாங்க. அவர் ஞாபகார்த்தமா ஏகானை கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துல அரண்மனைக்கு சோஃபியான்னு ஒருத்தி வரா. அவ பிரின்ஸ் ரிச்சர்டுடைய முன்னாள் காதலி. எப்போ பதவிக்காக தான் சோஃபியா பிரின்ஸ் ரிச்சர்டை விரும்பினான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்போவே ரிச்சர்டு சோஃபியாவை விட்டு விலகி வந்துட்டாரு. ஒரு நாள் எமிலி ஆம்பர் யாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆம்பருக்கு உதவி செய்யறதுக்காகவும் அவங்க அண்ணனை பத்திய உண்மைய ஆர்டிகளா எழுத தானே உதவி செய்யறதாவும் ஆம்பருக்கு எமிலி சொல்றா. ஒவ்வொரு வருஷமும் செயின்ட் ஜோசப் ஆர்ஃபனேஜ் குழந்தைகள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண ராயல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நிறைவேற்றும் விதமா குவீன் ஹெலனா ரிச்சர்டை பேச கூப்பிட்டு காத்திருக்க பிரின்ஸ் ரிச்சர்ட் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆர்ஃபனேஜ் குழந்தைகளோட சந்தோஷமா விளையாடி கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு வருஷமும் ரிச்சர்ட் இப்படிதான் பண்ணுவான்னு எமிலி சொல்ல அப்போதான் ஆம்பர் பிரின்ஸ் ரிச்சர்ட் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க மேல எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கிறா. ஆர்ஃபனேஜ்ல பேச கூப்பிட்ட போது வராம இருந்ததை குவீன் ஹெலனா ரிச்சர்ட்ட சுட்டி காட்டி இனிமேலும் இப்படியெல்லாம் இருக்கிறது நல்லது இல்லைன்னு
அவன ராஜாவா ஏத்துக்க தயாரா இருக்கிற மக்கள் முன்னாடி நம்பிக்கையூட்டும் விதமா ஒரு நல்ல தலைவனாவும் உறுதியாவும் இருக்கணும்னு சொல்ல பிரின்ஸ் ரிச்சர்ட் அரியாசனத்தை ஏத்துக்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். லேடி சோஃபியாக்கு ஆம்பர் ரிச்சர்டோட நெருங்கி பழகுறது பிடிக்கல. ஆம்பர் பத்திய மர்மம் ஏதோ இருக்குன்னு சோஃபியா முழுமையா நம்பினா எப்போதும் சந்தேகத்தோடயே பார்த்தா. ரிச்சர்டு ஒரு நாள் காட்டுக்குள்ளார குதிரையை எடுத்துட்டு தனியா போக அவரை பின்தொடர்ந்து அவருக்கு தெரியாம ஆம்பரும் போனான். ஆனா பொழுதான பிறகு வழிமாறி போன ஆம்பர் ஓநாயிட்ட மாட்டிக்கிறா. அதுட்ட இருந்து காப்பாத்தின ரிச்சர்டு என்னைய ஏன் நீ பின்தொடர்ந்து வந்தேன்னு கேட்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் ஒரு ஆர்வத்துல வந்துட்டதா சொல்றா. ரிச்சர்ட் ஆம்பரை அவங்க அப்பாவுடைய முன்னாள் வேட்டை அறைக்கு கூட்டிட்டு போனா. சிம்மாசனத்தை ஏத்துக்க தயாரா இல்லைன்னும் கடைசியா எங்க அப்பாட்ட சண்டை போட்டு அரண்மனையை விட்டு போனேன், அத்தோட அவ்வளவுதான், அதுக்கு பிறகுதான் எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு நடந்த விஷயத்தை எல்லாம் ஆம்பர்ட்ட சொல்றான் பிரின்ஸ் ரிச்சர்ட். இதுக்கு பிறகு கடைசியா கிங் ரிச்சர்ட் எழுதி வச்சிருந்த புதிரான கவிதையை ஆம்பருக்கு காமிக்கிறான் பிரின்ஸ் ரிச்சர்ட். அதற்கான விடைய இன்னும் நான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். கரெக்டா அவங்க கிஸ் பண்ண போகும்போது குதிரை சத்தம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுது. பிரின்ஸ் ரிச்சர்ட் குதிரையை போய் ஆய்வு பண்ண போகும்போது கிங் ரிச்சர்டுடைய டெஸ்க்ல எல்லாம் ஆம்பர் செக் பண்ணி அவர் மறைச்சு வச்சிருந்த பிரின்ஸ் ரிச்சர்டுடைய அடாப்ஷன் சர்டிபிகேட்டை பாக்குறா. அதாவது பிரின்ஸ் ரிச்சர்ட் கிங் ரிச்சர்டுடைய உண்மையான பையன் கிடையாது, ஆனா தத்து பையன். கொஞ்ச நேரத்துல ஆம்பரும் பிரின்ஸ் ரிச்சர்டும் அரண்மனைக்கு திரும்பிடுறாங்க. வரும்போது கையோட கிங் ரிச்சர்டு மறைச்சு வச்சிருந்த பிரின்ஸ் ரிச்சர்டுடைய அடாப்ஷன் சர்டிபிகேட்டையும் ஆம்பர் அவருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துடுறா. லேடி சோஃபியா பிரின்ஸ் ரிச்சர்ட் அவர் தனியா இருக்கும்போது பேச்சு கொடுத்து தன்வசம் படுத்திக்க நினைக்கிறா. அந்த சமயத்துல பிரின்ஸ் ரிச்சர்டை சந்திக்க வந்த ஆம்பர் லேடி சோஃபியா பிரின்ஸை கிஸ் பண்றத பார்த்துட்டு ரிச்சர்டுக்கு இன்னும் சோஃபியா மேல காதல் இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு போயிடுறா ஆம்பர். ஆனா பிரின்ஸ் ரிச்சர்ட் நீ ஆசைப்படுறது கிடைக்காதுன்னு சோஃபியாவை புறக்கணிச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் ரிச்சர்ட் தனியா இருக்கும்போது அவரை சந்திச்சு அவ தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு போறா. ஒருவேளை அந்த உண்மையை சொன்னா ரிச்சர்டு ரொம்ப வருத்தப்படுவாரோ அப்படின்னு தயங்குறா. அவரோ அவ சொல்ல வந்ததை சொல்ல விடாம அவளை கிஸ் பண்ணி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் லேடி சோஃபியாவும் சைமனும் அவளை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு ஆம்பருடைய ரூம் கிளர செக் பண்றாங்க. அப்போதான் ஆம்பர் எடுத்த பிரின்ஸ் ரிச்சர்டுடைய அடாப்ஷன் சர்டிபிகேட் அவங்க கிட்ட மாட்டிக்குது. அதே போல அவர் டியூட்டர் மார்த்தா ஆண்டர்சன் இல்லைன்ற உண்மையும் அவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. குழப்பத்துல இருந்த பிரின்ஸ் ரிச்சர்ட் அவங்க அப்பாவோட சமாதிக்கு போய் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சிம்மாசனத்தை நான் ஏத்துக்கிறேன், ஆனா என்னால உங்களை மாதிரி ஒரு சிறந்த ராஜாவா ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மன வருத்தப்படுறான். இதுக்கு பிறகு பிரின்ஸ் ரிச்சர்டு முடிசூட்டும் நிகழ்வுக்கு தயாராக சோஃபியா குறுக்கிட்டு பிரின்ஸ் ரிச்சர்ட் கிங் ரிச்சர்டுடைய உண்மையான பையன் இல்லைன்னும் பிரின்ஸ் ரிச்சர்ட் முடிசூட்டி கொள்ள முடியாதுன்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்ல ஆம்பர் ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற உண்மையையும் சபை முன்னாடி சொல்ல பிரின்ஸ் ரிச்சர்ட் கோபத்தோடையும் மன வேதனையோடையும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல சைமன் தன்னை சபை முன்னாடி சமர்ப்பித்து கிங் ரிச்சர்ட் உடைய வம்சத்தின் வழியா வந்து நான் முடிசூட்டி கொள்ள தயாரா இருக்கேன்னு விருப்பத்தை தெரிவிக்கிறான். ஆம்பர் மன்னிப்பு கேட்டும் பிரின்ஸ் ரிச்சர்ட் அவளை மன்னிச்சு ஏத்துக்க தயாரா இல்ல. சோ ஆம்பரும் அரண்மனையை விட்டு கண்ணீரோட புறப்படுறா. குயின் ஹெலனா பிரின்ஸ் ரிச்சர்டை தனியா சந்திச்சு நடந்த உண்மையெல்லாம் அவனுக்கு சொல்றாங்க. திருமணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்ததுனால பிரின்ஸ் ரிச்சர்டை தத்தெடுத்து வளர்த்ததாவும் அவருக்கு பிறகு எமிலி பிறந்ததே ஒரு அற்புதம் தான்னு சொல்றாங்க. என்னைக்குமே கிங் ரிச்சர்ட் உன்னை அவருடைய சொந்த பையனா தான் பார்த்து வளர்த்தாங்கன்னு குயின் ஹெலனா சொல்ல இத்தனை நாள் இதெல்லாம் சொல்லாம இருந்ததுக்காக அவங்க மன்னிப்பும் கேட்கிறாங்க பிரின்ஸ் ரிச்சர்டுட்ட. அதுக்கு பிறகுதான் ரிச்சர்ட் உறுதியா நான் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவேன், அதே மாதிரி சைமனை சிம்மாசனத்துல ஏற அனுமதிக்க மாட்டேன், சபையை அப்படி பாதியிலே கோவிச்சிட்டு வந்ததுக்காக மன்னிப்பும் கேட்கிறாரு பிரின்ஸ் ரிச்சர்ட். அடுத்து முடிசூட்டிக்க போறது சைமன் தான் முடிவு பண்ணி சோஃபியா சைமனை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆல்டோவியால இருந்து புறப்பட்ட ஆம்பர் கிங் ரிச்சர்டுடைய கவிதையை ஞாபகப்படுத்தி பாக்குறா. அந்த விடுகதையுடைய விடையை கண்டுபிடிச்சு பிளைட்ல இருந்து இறங்கி ஏர்போர்ட்ல இருந்து அரண்மனையை நோக்கி மறுபடியும் ஓடுறா. ஒரு போராட்டத்துக்கு பிறகு அரண்மனைக்குள்ளார அனுமதிக்கப்பட்ட ஆம்பர் கிங் ரிச்சர்ட் குயின் ஹெலனாக்கு கடைசியா கொடுத்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் தான் விடுகதையோட விடைன்னு கண்டுபிடிச்சு ஏகான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஓபன் பண்ணி பார்க்க கிங் ரிச்சர்ட் அவர் கைப்பட அவருக்கு அடுத்து பிரின்ஸ் ரிச்சர்டு தான் முடிசூட்டப்படணும்னு அரசு முத்திரையோட அவர் எழுதி பதிச்சிருந்ததை அவ கண்டுபிடிக்கிறா. விஷயம் தெரிஞ்சு அதை எடுத்துட்டு ஆம்பர் மறுபடியும் சைமனை பார்க்க ஓடுறா. சைமனும் லேடி சோஃபியாவும் திருமணம் செஞ்சிட்ட உடனே எனக்கு இப்பவே முடிசூட்டணும்னு பிரைம் மினிஸ்டர்ட்ட ஒத்த கால்ல நிக்க அதுக்கு ராயல் ஃபேமிலி தலைமையிலையும் குயின் ஹெலனா தலைமையிலையும் தான் நடக்கணும்னு சொல்லிட்டாரு பிரைம் மினிஸ்டர். வேற வழி இல்லாம எல்லாரும் சைமனுக்கு முடிசூட்டுறதை பார்க்க நிக்கிறாங்க. ஆம்பர் சரியான சமயத்துல கிங் ரிச்சர்ட் எழுதின கடிதத்தை காமிச்சு பதவியை பிரின்ஸ் ரிச்சர்டுக்கு கிடைக்கும்படி செஞ்சிடுறா. பிரின்ஸ் ரிச்சர்டு கிங் ரிச்சர்டு 2 முடிசூடப்படுறாரு. அதை பார்த்துட்டு ஆம்பர் ஆல்டோவியால இருந்து யார்ட்டையும் சொல்லாம புறப்படுறா. சைமன் ராஜாவாக முடியலன்றதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சோஃபியா அவனை விட்டு போயிடுறா. சொந்த ஊருக்கு திரும்பின ஆம்பர் ரிச்சர்டு பத்தி அவர் எழுதின ஆர்டிக்கலை மேக்ஸ்ட காமிக்க மேக்ஸ் இந்த கதை ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கு, சுவாரஸ்யமா இல்லைன்னு நிராகரிக்கிறாங்க. எனக்கு இந்த வேலையே வேணான்னு ஆம்பர் கோபத்தோட கிளம்பிடுறா. அவளுடைய பிளாக இன்டர்நெட்ல அவளே வெளியிடுறா.
அந்த பிளாக் பல மக்களால் வாசிக்கப்பட்டு மிக பிரபலமாகுது. ஆம்பர் 31st ஈவினிங் அவங்க அப்பா கெஃபேல வேலை பார்த்துட்டு இருக்க அவளை தேடி கிங் ரிச்சர்டு 2 சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தாரு. அவரை திருமணம் செஞ்சுக்க சொல்லி ஆம்பர்ட்ட ப்ரப்போஸ் பண்ண அவளும் சந்தோஷமா சம்மதம் தெரிவிக்கிறா. அவங்களுடைய புத்தாண்டு இனிதே ஆரம்பமாச்சு.